அறிஞர் பெருமக்களே, ஆய்வாளர்களே, ஆர்வலர்களே, நேரத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் என்பதால் தலைமை தாங்குவோர் வர சற்று தாமதம் ஆவதால் அரங்கத்தை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். நேரமும் சரியாக தரப்பட்டிருக்கிறது. அதனால் முதல் தொல்காப்பியரின் இலக்கண மொழிவுத்திறன் என்பது பற்றி திரு மு. மணிவேல் அவர்கள் உரையாற்றுவார்கள். இந்த இனிய நாளில் காலை பொழுதில் இந்த அரங்கில் நிகழவிருக்கின்ற இலக்கண பொருண்மை குறித்த ஆய்வு அரங்கில் தலைமை தாங்குவதற்காக வருகை தர இருக்கின்ற தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் எங்கள் மதிப்புக்குரிய ஐயா கதிர் மகாதேவன் அவர்களுக்கும், இப்போது இந்த அரங்கின் தற்காலிகமாக இல்லாட்டும் கூட அதை தொடர்ந்து கூட இருக்கலாம் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற இந்த அரங்கிலே ஒரு கட்டுரையாளராக தம்மை முன்னிலைப்படுத்த இருக்கின்ற ஐயா மா. கந்தசாமி அவர்களுக்கும், என்னோடு இந்த அரங்கின் 2 ஆய்வுக் கட்டுரைகளை வழங்க இருக்கின்ற பேராசிரியை காவேரி அம்மையார் அவர்களுக்கும், எங்கள் அன்பிற்குரிய மாணவர் பா. முருகன் அவர்களுக்கும் இந்த அரங்கை மிகச்சிறப்பாக ஆக்கியிருக்கின்ற வணக்கத்துக்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதற்குரிய எங்களினுடைய வழிகாட்டியாக தமிழினுடைய ஆக்கம் கருதி நூலாக்கம் பட செய்திருக்கின்ற பெரும் பேராசிரியர் ஐயா சாவே சுப்பிரமணியனார் அவர்களுக்கும், எங்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய இலக்கணத்துறையினுடைய மேனாள் தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கும், இந்த அரங்கிலே இருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும், இதை நடத்துகின்ற பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, தொல்காப்பியரினுடைய இலக்கண மொழிவு திறன் என்பதான பொருண்மையில் நான் எழுதியிருக்கிற கட்டுரை செய்திகளை வாசிக்கிறேன். நேரம் நெருங்கிவிட்டால் அதில் இருக்கிற செய்திகளை நான் சொல்லி முடிக்கிறேன். தமிழில் இலக்கியம் இலக்கணம் செய்த ஒவ்வொருவரும் தம்மையும் தமிழையும் நன்கு புலப்படுத்தி இருக்கிறார்கள். வெட்டன சொல்லலும் தொடுத்தலும் இல்லாமல் ஆய்வு நலத்திறனோடு தம் கருத்துக்களை அறிய செய்திருக்கின்றனர். அவர்கள் தொல்காப்பியரினுடைய அறிவு நலமும் ஆய்வு நலமும் மிகு நலம் உடையது. அத்தொல்காப்பியரினுடைய ஆய்வு நலம் குறித்த சில செய்திகள் இங்கு மொழியப்படுகின்றன. இந்த மொழிவ என்பதான அந்த சொல் தொல்காப்பியத்திலே முன்னோர் சொன்ன அந்த இலக்கண மரபுகளை எடுத்து சொல்லுகிற போது பயன்படுத்துகிற சொல், அந்த சொல்லுக்கும் ஆன சொல்லாக இருக்கிறது. அந்த சொல் வழியாக தொல்காப்பியர் இலக்கணத்தை எப்படி எடுத்து சொல்லியிருக்கிறார், அதன் வழியாக தம்மை இலக்கணக்காரராகவும் மொழியியல் அறிஞராகவும் தமிழ் இலக்கியங்கள் செயல் வழக்கா இருக்கின்றவற்றை கற்று தேர்ந்த புலமை நலம் உடையவராகவும் வடக்கிலே இருக்கின்ற திறப்பாடுகளை எல்லாம் நன்கு தெரிந்தவராகவும் அவற்றையெல்லாம் வைத்து கொண்டு இலக்கணம் செய்திருக்கின்ற அவருடைய அறிவு நலத்தை எடுத்து காட்டுகிற ஒரு முயற்சியாக இந்த கட்டுரை இருக்கிறது. எழுத்து சொல் பொருள் என 3 வகை அகராதிப்படுத்தி 5 வகை இலக்கணம் சொன்னவர் தொல்காப்பியர். இதற்காக அவர் காலத்தும் முன்னறிவு இருந்த எழுத்திலக்கிய மொழி பொருள் சான்றுகளையும் வடக்கில் இருந்த மொழி சான்றுகளையும் பயன் கொண்டார். தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் யாத்த பணம்பாரனார் தமிழ்கூறு நல்லுலகத்து வடக்கும் செய்யுளும் ஆயிரம் முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலம் தொகுத்தோன் என தொல்காப்பியத் தன்மையை உணர்த்தியிருக்கிறார். இங்கனம் உரைத்தவாறு தொல்காப்பியர் தம் இலக்கண நூலாக்கத்திற்குரிய சான்றுகளை அறிவிலும் தன் மனதிலும் தொகுத்து நினைவிற்கொண்டு பின் பகுத்தும் விரித்தும் விளக்கியும் மொழி பொருள் திறம் காட்டியிருக்கிறார். தொல்காப்பியர் தம் இலக்கண வரைவிற்கு பெரும் பான்மையும் செயல் வழக்காய் அமைந்த இலக்கணங்களை முதன்மையாக கொண்டிருக்கிறார். சிறுபான்மை வாய்மொழி வழக்காய் அமைந்தவற்றையும் துணையாக கொண்டிருக்கிறார். செய்யுளாறு வழக்காறு என்றும் செய்யுளார் அல்ல வழக்காறு என்றும் வழக்காறு அல்ல செய்யுளாறு என்றும் தொல்காப்பியர் பேசுகிறார். சான்றுகள் காட்டலாம். செய்யுள் இறுதி போழி மொழிவையின் நகார மகாரம் ஈரொற்றாகும். நீட வருதல் செய்யுளுள் உரைத்தே முற்பட கிளத்தல் செய்யுளுள்
உரித்தே. செயலில் வருகின்ற இலக்கண மரபு சொல்லுகிற நிலையில் அதை சுட்டி காட்டுகிறார். ஆக்குக்கிழவே காரணமின்றியும் போக்கின்று என்ப வழக்கின் உள்ளே இனச்சுட்டில்லா பண்புகள் பெயர்கொடை வழக்காரல்ல செய்யுளாரே என்று செய்யுள் மரபிலே காணுகிற இலக்கணத்தையும் வழக்கிலே காணுகிற இலக்கணத்தையும் அவர் சுட்டியே சொல்லுகிறார் என்று காணலாம். சில சான்றுகள் மட்டும்தான் இங்கே சொல்லப்பட்டன. தொல்காப்பியர் ஓர் ஆய்வாளருக்குரிய பண்பு நலங்கோடு நுணுகி ஆராய்ந்துரைக்கும் சிறப்பு பெற்றவராக விளங்குகிறார். தொல்காப்பியர் தம் முன்னவரான அகத்தியரின் இலக்கண மரபுகளை ஏற்க வேண்டிய இடத்து ஏற்றம் தம் கால மொழி மரபுகளை உணர்த்தியிருக்கிறார். மொழிவ என்ப என்மனார் என்றிவ்வாறு இவர் பெய்து கூறும் சொற்கள் முன்னோர் கூற்றுக்களை வழிமொழிவனவாக அமைவன. ஈரளவு இசைக்கும் நெட்டெழுத்து என்ப பன்னீர் எழுத்தும் உயிரென மொழிவ கூட்டி எழுவுதல் என்மனார் புலவர் என்றிவ்வாறு உரைத்த நூற்பாக்கள் இதற்கு சில காட்டுக்கள். வேற்றுமை தாமே ஏழென மொழிவ என்பது முன் இலக்கணக்காரர் கூறியது. விழிகொள்வதன் கண் விழியோடு எட்டே என்பது தான் அறிந்து கூறியது. தொல்காப்பியருக்கு பின் தமிழ் இலக்கண மரபு உணர்த்திய நன்னூல், வீரசோழியம், இலக்கண கொத்து, இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம், சுவாமிநாதம் முதலானவற்றின் ஆசிரியர் பெருமக்களும் தொல்காப்பிய இலக்கண செய்திகளை வழிமொழிந்தும் மொழி வளர்ச்சியிலான புதிய இலக்கண மரபுகளை உணர்த்தியும் சென்றிருக்கின்றனர். நுதலி புகுதல், ஓத்துமுறை வைப்பே, தொகுத்து சுட்டுதல், வகுத்து காட்டல், முடித்து காட்டல், முடிவிடம் கூறல், தான் எடுத்து மொழிதல், பிறன்கோள் கூறல் என்றிவ்வாறு கூறப்பெறும் நூலாக்க உத்திகள் குறித்த நூலாசிரியரின் திறன் கூறும் நன்னூல் செய்திகளின் அனைத்து கூறுகளும் தொல்காப்பியரிடத்தும் காணத்தக்கன. நன்னூலாசிரியர் பவனந்தியார் தமிழ் எழுத்து சொல் இலக்கண மரபு உணர்த்த தொல்காப்பியத்தை முதன்நூலாக கொண்டவர். தொல்காப்பியர் இலக்கணம் சொன்ன இலக்கண மரபுகளை கொண்டே நூல் அமைவுகளையும் நூற்செய்தி மொழிவுகளையும் கூறியிருக்கிறார் என கருதலாம். திட்டமிட்ட இலக்கண மொழிவு. தொல்காப்பியம் முழுமையும் ஆய்வு நெறிமுறை அமைந்திருத்தலை காணலாம். எழுத்து, சொல், பொருள் முதலான இலக்கணம் கூறும் முறைமைக்கு சான்றுகள் பெற்று அவற்றை வரைமுறை செய்து தொகுத்தும் பகுத்தும் விளக்கியும் சொல்லும் திறனில் தொல்காப்பியர் முதன்மை பெறுகிறார். 3 அதிகாரம், அதிகாரம் ஒன்றுக்கு 9 இயல்கள், இயல்களின் வைப்பு வரிசைமுறை என்றிவாறான திட்டமிட்ட இலக்கணம் கூறும் ஆய்வு அறிஞராக தொல்காப்பியர் அமைகிறார். தமிழ் எழுத்துக்களை அறிமுகம் செய்வதில் தொடங்கி அவற்றின் வகை, வடிவம், ஒழிப்பு நிலை, ஒழிப்பு முறை, அவை எழுத்துக்களோடு சேர்ந்து சொல்லாதல், சொற்களோடு புணர்தல், சொல் வகை, சொற்களுடன் உருவுகள் சாரியைகள் சேர்ந்து அமைதல், சொற்பொருள், தொகைநிலை, தொடர்நிலை, பொருள் மரபு, செயல் மரபு, இலக்கிய மரபு, இலக்கிய வகை, இலக்கிய ஆக்கம், இலக்கிய நலம் என்றிவாறானவற்றை முறைப்பட தெரிந்து எடுத்தும் வழிந்துள்ள தொல்காப்பியரினுடைய திறத்தை தொல்காப்பியத்தில் காணலாம். தொகுத்து சொல்லுதல், பகுத்து சொல்லுதல் என்பவற்றோடு விரித்து சொல்லுதல், விளக்கிச் சொல்லுதல், அறுதியிட்டு சொல்லுதல், விளக்கு கூறுதல், புறநடையாக சிலவற்றை எடுத்து மொழிதல் தொல்காப்பியனுடைய இலக்கண செல் நெறியும் சொல் நெறியும் அனைத்து இயல்களிலும் காணத்தக்கன. அடிப்படை எழுத்துக்கள் 30 என தொகுத்து கூறும் தொல்காப்பியர் அவற்றில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 எனவும் மெய்யெழுத்துக்களில் வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6 எனவும் பகுத்து கூறுகிறார். உயிர்மெய், குறில், நெடில், வல்லினம், மெல்லினம், இடையினம் என்பதற்கான விளக்கங்களும் கூறுகிறார். இவையன்றி சார்பு எழுத்துக்களாக வருவன உண்டு என்று கூறும் அவர் அவை குற்றியலிகரம், குற்றியல் உகரம், ஆயுதம் என்ற 3 என்று கூறுகிறார். இவ்வாறு நூல் வகையை சுட்டுகையில் முதல் நூல், வழிநூல் என்றிவ்வாறு பகுத்துரைத்து அவற்றுக்கு விளக்கம் கூறுகிறார். சொல்வகை 4, அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என பகுத்து